தீபிகா, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையேயான கூட்டணி கடந்த ஒரு வார காலமாக இழுபறியில் இருந்தது. இந்த நீண்ட இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்று முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவரது இல்லத்தில் சென்று நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். அதற்கு முன்னதாக இருதரப்பிலும் அந்த குழுவினருக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு எல்ஜேகே என்று அழைக்கக்கூடிய அந்த லட்சிய ஜனநாயக கட்சி, அந்த கட்சியை சேர்க்கக்கூடாது கூட்டணியில் என்று என்ஆர் ரங்கசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அந்த லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்க மாட்டோம் என்றும், அதை விட என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் முக்கியம் என்றும் ரங்கசாமியிடம் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இன்று மாலையில் இருவரும் நேரடியாக சந்தித்து கூட்டணியை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று மாலையே என்ஆர் ரங்கசாமியும் மன்சுக் மாண்டவியாவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். இதனால் கடந்த பல நாட்களாக நீடித்து வந்த என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையேயான அந்த கூட்டணி இழுபறி இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்று மாலை அந்த அறிவிப்பு வெளியாகிறது. இதற்கிடையே ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகளில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் முதலமைச்சராக இருக்கும் என்ஆர் ரங்கசாமி போட்டியிடுவார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றும் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 2 நாட்களே மீதி உள்ள சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கும், பாரதிய ஜனதா கட்சி பிரிந்தால் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கும் என்ற ஒரு கருத்து அங்கு ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் இப்போது அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் தனித்துதான் போட்டியிடப் போகிறது என்பது இப்போது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நிமிடங்களில் இந்த தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது. இதனால் 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியிலும் தனித்துதான் போட்டியிட இருக்கிறது. அங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அதற்கான முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக இந்த முறை 15 தொகுதிகளில் போட்டியிடும், காங்கிரஸ் கட்சிக்கு 15 தொகுதிகள் என அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், கூட்டணி கட்சிகளை தேர்தலுக்கு பின் அங்கு இணைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் உடன்பாடு எட்டப்படும் எனவும் கருதப்படுகிறது. இதனால் அங்கு சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டது. 5 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து அங்கு போட்டியிடுகிறது. தமிழகத்திலும் திமுக சிபிஎம் இடையேயான கூட்டணி இழுபறியாகியுள்ள சூழ்நிலையில் புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சிபிஎம் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. அதனால் இன்று மாலைக்குள் புதுச்சேரி அரசியலை பொறுத்தவரை அந்த அனைத்து கூட்டணிகளுக்குள்ளும் இன்று மாலைக்குள் அந்த உடன்பாடு எட்டப்பட்டு திங்கட்கிழமை அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி உறுதியாகி தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்ட பிறகு இன்று இரவுக்குள் அவர்கள் வேட்பாளர்களையும் தேர்வு செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் புதுவையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டுமல்ல, அங்கு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலும் இன்றைய தொகுதிகளை பிரித்துக் கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்றைய வேட்பாளரை செய்து முடிந்த வரை இன்றே பாதி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது என்றும், அதற்கு பிறகு திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருப்பதால் அன்று அனைத்து கட்சியினரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை புதுவையில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் திங்கட்கிழமை வேட்பு மனு தாக்கல் செய்யும் மையங்களில் கூட்டம், அரசியல் கட்சி வேட்பாளர்களின் கூட்டம் நிரம்பி வழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளுமே திங்கட்கிழமை தான் வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலை. கூட்டணி தொகுதி உடன்பாட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்ததாலும், தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் தேதியை புதுச்சேரிக்கு மாற்றி அறிவித்ததாலும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமல்ல, வேட்பாளர்கள், தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை என அனைத்திலுமே ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. தீபிகா.